குட் மார்னிங். நான் இப்போ எங்கே நின்றுட்டுருக்கேன்னா கொள்ளிடங்க, சிதம்பரம் பைபாஸ் ரோடு மாயவரத்துலேருந்து அப்படி வர்றப்போ பைபாஸ் ரோடு இப்போ வந்து சிதம்பரம் போகிற தூரத்தை ரொம்ப ஷார்ட்டன் ஆக்கிடுச்சு, ரொம்ப ஸ்வீட் ஆக்கிடுச்சு, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டுங்க. ரோடு ரொம்ப க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், கொள்ளிடம் அற்புதமான தண்ணீர், காவிரி தண்ணீர் பாருங்கள், அழகாக ஓடிட்டுருக்கு, பச்சை பசேல்னு இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்களா, பேக் சைட்லாம் பாருங்கள், அற்புதமான கொள்ளிடம். இதெல்லாம் வந்து நான் இந்த ரோடெலாம் போடாமல் இருக்கிறப்போ ரொம்ப என்ன சொல்கிறது, இறங்கி பார்க்க முடியாது. அப்போவும் இறங்கி பார்க்கலாம், இப்போது வண்டியில் ரோட்டில் ஓரமாக நிறுத்த முடியாது, கேர்ஃபுல்லாக நிறுத்தணும் ஆக்சுவலாக. சரிங்களா, பாருங்கள் எவ்வளவு விஸ்தீர்ணமான வாட்டர் பாடி பார்த்தீங்களா, அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக வேறு லெவல் இல்லைங்களா, ஊர் தாங்க, செம சூப்பராக இருக்குது பாருங்கள், அற்புதமான வாட்டர். இங்கே பாருங்கள் தண்ணிலாம் எவ்வளோ க்யூட்டாக ஃபஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு. அழகா இடி இடிக்குதுங்க, வானத்தை பாருங்கள், அப்படியே வானத்தை பாருங்கள், க்ளவுடியாக இருக்குங்க. அங்கேருந்து மாயவரத்துலேருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வந்துட்டேன், கொஞ்சம் கூட ஒன்றுமே தெரியலங்க. நேற்று முந்தா நேரத்துலாம் என்ன வெயில், என்ன பயங்கரமான ஒரு ஸ்கார்சிங் சன்னுங்க. ஆனால் இன்றைக்கி அதற்கான அறிகுறியே தெரியல. வானம் அவ்வளவு ஸ்மூத்தாக ப்ளசண்ட்டாக, காற்று அப்படியே இதமாக அடிக்குதுங்க. தண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக தண்ணி கொள்ளிடம் பாலத்துக்கு கீழே போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அற்புதமான ஒரு காட்சி. தென்றல் என்னை வருடி போயிட்டுருக்கு, அழகான வருடி செல்லும் சூப்பரான தென்றல் காற்று, அற்புதமான இயற்கை காட்சி, தண்ணீர் சுற்றிலும், சூப்பரான ஒரு ரோடு, பைக் ரைடுங்க, அற்புதமான ஒரு பைக் ரைடு. ஆக்சுவலாக இதை விட என்னங்க வேணும்? ஆக்சுவலாக நான் மாயவரத்துலேருந்து சிதம்பரம் இல்லாத சிமிலர் கைண்ட் ஆஃப் பைக் ரைடு கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இது வரைக்கும் பண்ணலை, போன தடவையும் முடியல, அதுக்கும் போன தடவை பண்ணேன்னு நினைக்கிறேன். பைக் ரைடு அரௌண்ட் 50 + 50 100 கிலோமீட்டர். இந்த தடவை நல்ல வாய்ப்பு கிடச்சிருச்சுங்க, சூப்பராக இருக்குது இல்லைங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். போகிறப்போ 2-3 இடத்துல நின்று இந்த மாதிரி இயற்கை காட்சிகள் இருக்கிற இடத்துலலாம் நின்று அதை ரசிச்சுட்டு அப்படியே அந்த காட்சிகள் நீங்களும் பார்ப்பீர்களே என அப்படியே அந்த வீடியோ கேப்சர் பண்ணுறது, அது ஒரு ஆனந்தமான விஷயம் தான். திருப்பியும் ஃப்ளிப் பண்ணால் பாருங்கள், அற்புதமான தண்ணீர் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தண்ணீர் பார்த்தீங்களா, அப்படியே ஃபாஸ்ட்டாக அந்த ஃப்ளோவில் ஒடியாருது பாருங்கள். அது தண்ணீர் ஒடியாடுற அந்த ஒரு அலாதியான ஒரு மூமெண்ட்டே வேறு லெவலுங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.